ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட ஃபைனல் பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்து ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்கிறது கிளம்பி போயிருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு மாதிரி சம்மகானில் தான் வரா. அதுவும் கண்ணாடிலாம் போட்டு முகத்துக்கு லைட்டாக கொஞ்சம் மறைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கா. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அழுதுருப்பாள். ஸோ அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்படி வந்திருக்கா போல். வரும்போது எல்லாருக்கிட்டையும் கோவமாக பேசிட்டு ரூம்குள்ளே வரும்போது எனக்கு மட்டும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு புரியுது. ஸோ உடனே அவள் பார்த்தா ரூம்குள்ளே பேசுறதுக்காண்டி வரா. என்னாச்சு, ஏன் இப்படி நீங்கள் கண்ணாடிலாம் போட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் அதிசயமாக இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, லைட்டாக கொஞ்சம் கண்ணு வலிக்குது, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. பட் யாராச்சும் கண்ணு வலினா கண்ணாடி போடுவாங்களா, நம்புற மாதிரி இல்லையே. நான் சொல்லட்டுமா என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னு பார்த்தா உண்மையை போய் நீங்கள் அவன்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஷேங் வந்து அதை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கான், அதுதானே உண்மைதானேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் பார்த்தா பரவாயில்ல, நீ ஒருத்தி தான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டியே. ஆனால் நீ கண்டுபிடிச்சதுல பாதி கரெக்டு பாதி தப்புன்ற மாதிரி சொல்கிறா. ஏன் என்னாச்சு, என்ன கரெக்டு என்ன தப்புன்ற மாதிரி கேட்கும்போது நீ சொன்ன மாதிரியே அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குதான். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் ஏதோ நான் ஏமாத்திட்டதான் நினைக்கிறான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மையை அவன்கிட்ட நான் சொல்லலை, வேற யாரோ தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. வேற யாரோவா, அதை யார் சொல்லியிருப்பான்ற மாதிரி கேட்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல. இந்த உண்மை நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி அவனுக்கு அது தெரிஞ்சதுன்றது தான் எனக்கும் தெரியல. அப்போனா நம்ம ரெண்டு பேரையை தவிர்த்து வேற யாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு போலன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் இப்போ யான்மே கேட்குறா, ஆனால் எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பிரேக்கப்லாம் பண்ணீங்க? உண்மையாகவே உங்களுடைய பிரச்சனைக்கு வந்துட்டு அவன் ஒரு வகையில் ஏதோ மெடிசனாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக தானே லவ் பண்ணீங்க, உங்களுக்கு அவனை உண்மையாக தானே பிடிச்சிருந்துச்சு, அப்படியே பிரேக்கப் பண்ணீங்க, அவன்கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது இதில் என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி அவன் இல்லாத வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமோ நான் யாரையுமே நம்பி இருக்கக்கூடாதுல்ல. ஃப்யூச்சரில் இது போல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போ என்னால் என்ன பண்ண முடியும். ஸோ இப்போலேருந்தே அவன் இல்லாமல் இருக்க நான் பழகிக்க ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவன்கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்க பார்த்தேன், பட் அவன் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ஏதோ அவனை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவன் நினைக்கிறான். ரொம்ப சத்தம் போட்டான். அதனால தான் நானுமே எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஏன்னு பார்த்தா பட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஷெங்வனும் அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது. அவன் ஏதோ நீங்கள் உண்மையாக முன்னாடியே சொல்லலைன்ற கோவத்தில் தான் அப்படி பேசிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறமா அவனே உங்ககிட்ட வந்து பேசுவான், மன்னிப்பும் கேட்பான். அப்போ அவனே உங்களை புரிஞ்சுப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது உள்ள பார்த்தா தலைவன் ஃபூஷன் வரான். வந்தவன் நேராக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வா வா, நீ அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் கம்பெனி கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீ மனசுக்குள்ள என்னெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கே அது எல்லாத்தையுமே நீ ஓப்பனாக என்கிட்ட பேசி எவ்வளோ நேரம் வேணாலும் அழுக்கலாம், அதெல்லாம் நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன், நீ வான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கையை நீட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன்னா தாண்டா உன் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை உனக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, பிரேக்கப் ஆயிருக்கணுமே இந்நேரத்துக்கு, அப்போ நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தானே இருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது அப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது இவன் தான் உண்மையாக போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது நீ தான் இந்த வேலையை பார்த்து விடதான்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஒரு மாதிரி திட்டு மொழி முடிச்சுட்டு நிற்கா. இப்போ பார்த்தா கோமாங்கிறது கிளம்பி போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. இத்தனை நாளாக ஹீரோ கூட அங்கே இருந்த மெமரிஸ்லாம் வந்து போக அவன் வச்சிருந்த பிளான்ட்லாம் பார்க்குறா. அதுலேருந்து லைட்டாக முள் வேற கையில் குத்தவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்றா. ஏன்னா யாருமே இல்லாத மாதிரி தனியாக இருக்க மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு போல். ஸோ அதனால தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஃபூஷனை கூட்டிகிட்டு வந்து ஏன் தான் தனியாக பேசிகிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா, எதுக்காக நீ அவன்கிட்ட போய் முன்னாடியே உண்மையை சொன்னேன், உன்னை யார் இதிலலாம் தலையிட சொன்னான்ற மாதிரி கேட்கும்போது நான் ஏன் சொல்லக்கூடாது, எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அதனால நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, அவனும் ஒரு வகையில் காப்பாற்றி விடுறதுக்காக தான் நான் உண்மையை சொன்னேன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன அவனை காப்பாற்றி விட பார்த்த, அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்கன்றது உனக்கும் நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நீ ஏன் அப்படி அவங்கள பிரிக்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னு பார்த்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. இவன் பார்த்துட்டு இங்கே பாரு, நான் ஒன்றும் இல்லாததெல்லாம் போய் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வரலையே, இருக்கிற உண்மையை தானே சொல்லிட்டு வந்தேன். அவன் மட்டும் உண்மையாகவே அவளை லவ் பண்ணிட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கூட எப்பயுமே சப்போர்ட்டாக நான் இருப்பேன்னு சொல்லி தானே அவன் பேசியிருக்கணும். இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் அவளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவன் புரிஞ்சுக்கவே இல்லையே, சண்டை போட்டுட்டு தானே போயிருக்கான். இதுல இருந்தே தெரியலையா அவங்க ரெண்டு பேரோட லவ்வும் எந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லி. அதனால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் செட்டே ஆகாது. ஸோ இதுக்கப்புறமும் நீ தேவையில்லாம எதுவும் நடுவில் பூந்து குட்டியை குழப்பாதன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை பார்த்தா யான் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கான். ஆனாலும் யான் விடுற மாதிரி இல்லை, இங்க பாரு நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக தான் பிடிச்சிருக்கு, நீ தான் தேவையில்லாம நடுவில் வந்து ஏதேதோ பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர வைக்க பாக்குற. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன், நீ நினைக்கவே நினைக்காதன்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோவமா பேசுவோம். இவன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசலாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது போ, யார் வேணான்னு சொன்னா,
ஆனா என்னைக்குமே மறந்துடாத, ஹீரோயினுக்கு என்னைக்குமே உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க 2 பேரும் ஜஸ்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும்தான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அவன் போனதுக்கு அப்புறம் நின்று கத்திட்டு இருக்கா. அவனும் அதெல்லாம் கண்டுக்காமலே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் அழுதுகிட்டே வீட்டுல நின்னுட்டு இருந்தா இல்லையா, அங்கதான் காமிக்கிறாங்க. அந்த டைம் தான் பார்த்தா ஹீரோயினை பாக்குறதுக்காக அண்ணன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான் போல. டோரு கூட லாக் பண்ணாம தான் உள்ள வந்திருக்கா. ஸோ அவனும் லாக் ஆகாம இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நின்னுட்டு, டோர் கூட லாக் ஆகலையேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் இவ தான் பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்காளே. ஸோ பார்த்துட்டான், என்னாச்சு ஏன் அழுகிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ யாருக்கிட்டையும் நீ இதை சொல்லாதன்ற மாதிரி சொல்றா. அதான் எனக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியலையே, அப்புறம் நான் என்னத்தை போய் யாருக்கிட்ட சொல்றதுன்ற மாதிரி கேட்கும்போது, சரி இப்போ எதுக்கு நீங்க வந்தேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. வா வா உடனே வீட்டுக்கு போகலாம், அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருன்ற மாதிரி இவன் வீட்டுக்கு கூப்பிடுறான். எதுக்காக இப்போ எதுக்கு திடீர்னு அவர் கூப்பிடுறாருன்ற மாதிரி கேட்கும்போது, தெரியாதா இன்னைக்கு ஃபேமிலியில் டின்னர் பார்ட்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் அங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, இதுலயே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு அவர் வந்துட்டு ஏதோ மேரேஜுக்கு தான் பிளான் பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அசர்ல அடுத்து பார்த்தா வீட்டுக்கு தான் வந்து நிக்கிறா. அங்க அப்பாவும் பார்த்தா அவன் நினைச்ச மாதிரி அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்காரு போல. அது மட்டும் இல்லாம இவங்களும் வந்துட்டு இவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பெரிய ஃபேமிலி தான். ஸோ இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சு தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு போல. ஸோ அந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியுது. வந்தவ அவள் பெருசாக எதுவுமே சொல்ல, லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு ட்ரிங்க் பண்ணவ அமைதியாக உட்காந்துட்டா. அப்பாவும் பார்த்தா அந்த ஃபேமிலி கிட்ட மேரேஜ் விஷயமா பேச ஆரம்பிக்க, அவங்களும் சம்மதம்னு சொல்லி தானே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து இதை சம்மதம் தான் போல. எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா தாராளமாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் சேர்ந்தா அது பிஸ்னஸ்க்கும் தானே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே மெயினாக பார்த்தா பிஸ்னஸ்க்கு எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுன்றதை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஹீரோயினை பிடிக்கல போல. இப்போ அந்த பையனோட அம்மா வந்துட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தா வேண்டாம் வெறுப்பா தான் ஹீரோயின் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே கேட்டுடுறான், அம்மா வேற பொண்ணே உங்களுக்கு கிடைக்கலையா, இவளெல்லாம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கன்ற மாதிரி ஓப்பனாகவே கேட்டுடுறான். இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அண்ணன் வந்து டென்ஷன் ஆயிடுறான். என் தங்கச்சிக்கு என்ன குறைன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்க, ஹீரோயின் தான் இரு நீ ஏன் டென்ஷன் ஆகுற, அவனா பேசுமா விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக உட்கார வச்சுட்டா. அப்பதான் அந்த பையனும் சொல்றான், ஆமா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, ஆல்ரெடி அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, அதெல்லாம் உண்மை தானே, இப்போ நான் என்ன செகண்ட் டைமாவா இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு அது எதுவுமே உண்மையான மேரேஜே கிடையாது, அது எல்லாமே ஃபேக்கான மேரேஜ், சும்மா பிஸ்னஸ்க்காக பண்ணது தான், அதை நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு எதுவும் பேசிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் டென்ஷன் ஆகுறான். ஆனா ஹீரோயினோட அப்பா தான் வந்து பொறுமையா பேச ட்ரை பண்றாரு. இல்லப்பா அது வந்து ஆக்சுவலி உண்மையான மேரேஜே கிடையாது, அது வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு ஃபேக் மேரேஜ் தான், ஸோ அது வந்துட்டு நீ பெருசாலாம் எடுத்துக்க வேணான்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கும்போது, என்ன இருந்தாலும் அதுதான் எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சுல்ல, இப்போ யாராச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து யாரடா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டா, ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒருத்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டா என்னோட ஃபியான்சின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ண முடியும், எனக்கு இதுலலாம் விருப்பமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயின் வந்து அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கா. பட் அவளோட அப்பா தான் விடுற மாதிரி இல்ல, நீ ஏன் எதுக்காக அந்த மேரேஜை ஏற்பாடு பண்ண, அது எல்லாமே ஃபேக் தான், உண்மை கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேளுன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. இதை கேட்கும் போது அண்ணனே டென்ஷன் ஆயிடுறான், என்ன இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு எப்படி சாரி கேட்பா, அவ பாட்டிக்கு எழுந்தவ எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்கு, அவளுக்கு அதுல விருப்பம் இல்லைன்றது இதுலயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவ அப்படி பாதிலே எழுந்து போறதை பார்த்துட்டு இங்க ஹீரோயினோட அப்பா தான் பார்த்தா பயங்கர டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தூங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் போன் எடுக்கும் போது என்ன பண்ணிடுறா, தெரியாம பக்கத்துல இருந்த கேண்டில தட்டி விட்டுடுறா. அதை கூட அவ பார்க்காம அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ரூம் எல்லாம் ஒரு மாதிரி புகையாக ஆரம்பிச்சிருச்சு, வாசனை வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் கண்ணு முழிச்சு பாக்குறா, பார்த்தா அங்க பாதி இடம் எரிச்சிட்டு இருக்கு, ஒரே ரூமே புகையா இருக்கு. இவளால மூச்சு கூட விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. எப்படியாச்சும் இங்க இருந்து எழுந்து வெளில போயிடலான்னு சொல்லி பார்க்கும்போதே அவ்வளவுதான் அவளுக்கு ஹார்ட் பீட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மாதிரி மயங்குற மாதிரி போயிட்டா. அந்த டைம் தான் கரெக்டா ஹீரோ பார்த்தா இவளோட வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டான்றதுக்காக அதை எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். வெளியே நின்று கதவை தட்டி தட்டி பார்க்குறான், பட் யாருமே வர மாதிரி தெரியல. ஏன்னா இவ தான் இங்கே உள்ள பாதி மயக்கத்தில் இருக்கால, ஸோ அவளால் எழுந்து கூட வர முடியல. சரின்னு சொல்லிட்டு இவனே வந்து இவனுக்கு தான் நம்பர்லாம் தெரியும்ல, லாக் நம்பர், ஸோ அதை போட்டு உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா லைட்டாக புகையா இருக்கு. என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் வந்துட்டு பாதி இல்லை ஃபுல்லாகவே மயங்கி விழுந்துட்டா. ஸோ இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை தூக்கிட்டு வந்து வெளியே படுக்க வைக்கும் போது தான் கரெக்டாக இந்த சென்னை இருக்கான் இல்லையா பூஷன், அவனுமே வந்திருப்பான் போல ஹீரோயினை பார்க்கறதுக்காக. ஸோ அவன் பார்த்த உடனே என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அங்கே ஃபயர் வந்துருச்சு. இவளை நீ பார்த்துக்கோ நான் போய் அதை அணைச்சிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அவளை படுக்க வச்சுட்டு உள்ள போய் ஃபயர் அணைக்கிறதுக்காக போறான். அப்பதான் எங்க பூஷன் வந்துட்டு ஹீரோனை எழுப்பி பார்க்கறான். பட் அவ தான் மயக்கத்துல இருக்கால, ஸோ அவளால கண்ணு முழிக்கவே முடியல. இதை பார்த்த உடனே தான் பூஷனுக்கு வந்து ஞாபகம் வருது, அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோயினும் யானும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்களா, இது போல அவனை கிஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்துட்டு நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பூஷன் என்ன பண்றான், அதுக்கு பாவம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு இரு நீங்க வா
ஒரு நிமிஷம் அவளை கிஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ பார்க்குறான், என்ன பேசுற நீன்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து அவளை கிஸ் பண்ணு, அப்போ தான் அவன் நார்மலாவான்ற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கும் தான் இப்போ உண்மைலாம் தெரிஞ்சிருச்சு, அதனால போய் ஹீரோயினை கிஸ் பண்ண. அதுக்கப்புறமா தான் அவள் பார்த்தா கொஞ்சம் கண்ணவே முழிக்கிறா. கண்ணை முழிச்சு பார்த்ததுமே பக்கத்தில் ஹீரோவும் பூச்சனும் இருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது தான் ரெண்டு பேருமே எதுக்கு வந்தோன்றத சொல்கிறானுங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருக்கான். இவளுக்குமே வந்துட்டு அவனை பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்க. பூஷனும் பார்த்தா இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவே, நான் இங்கே என்னுடைய திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்ல, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது எனக்கு கரெக்டுன்னு தோணலை, ஸோ நான் கிளம்பி போகிறேன், அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா பூஷன் பார்த்தா வந்து உட்காந்துட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் கூட பிரேக்கப் ஆனதுனால சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா, எதுக்கு இது மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, அட லூசு, சூசைட் பண்ணிக்கிற யாராச்சும் இப்படிலாம் பதட்டப்பட்டு மயக்க போட்டு விடுவாங்களா, இது ஒன்றும் சூசைட்லாம் கிடையாது, ஏதோ தெரியாமல் ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு, நீ பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி பேசாமல் முதல்ல கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அவனையும் திட்டி வெளியே அனுப்பி விட்டுடுறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ பூஷன் கீழே வரும்போது ஹீரோ அப்போ தானே கிளம்பியிருப்பான். சரி, இப்போ அவனுக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கவும் நேராக வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட தான் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது, இரு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு பூஷன் பார்த்தா அவனுடைய கார்லேருந்து டேப் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் வந்து முடிவு பண்ணியிருப்பாள் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லும்போது அதை வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கார்ட்டூனையும் எடுத்து வச்சிருப்பான் போல், அதை தான் இப்போ ஹீரோ கிட்ட காட்டுறான். ஹீரோ பார்த்துட்டு இது என்னது இதுன்ற மாதிரி கேட்கும்போது, இதை தான் அவன் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அவளுடைய ப்ராப்ளம் எல்லாம் உன்கிட்ட டேரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு கார்ட்டூனாக வரைஞ்சி உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவள் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அதை தான் நான் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஸோ அதனால அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றது உனக்கு இப்போவே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் அந்தளவுக்கு ஈஸியான பொண்ணுலாம் கிடையாது, எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணுவாள். அதுவும் இல்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுற பொண்ணு தான் அவள். ஸோ அவளுக்கே உன் மேலே லவ் வந்திருக்குண்ணா, கண்டிப்பாக அது உண்மையான லவ் தான்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவசரப்பட்டு நான் உன்கிட்ட வந்து உண்மையை சொல்லி தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை பேசினதுக்கு நான் மன்னிச்சிரு. இப்போதைக்கு அவளுக்கு நீ தேவை, ஏன்னா உன்னை அவள் பார்க்குறதுக்கு முன்னாடியில இருந்தே கிட்டத்தட்ட நான் அவள் கூட இருக்கும் போதுலேருந்தே அவள் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. ஆனால் எனக்கே அது தெரியல. அப்போனா அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்றத உன்னால் இப்போ நினச்சி பார்க்கும் போதே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நீ அவள் கூட இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு அது கொஞ்சம் சேஃபாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். அதனால புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நீ போய் அவளை பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பூஷனே கொஞ்சம் இறங்கி வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவோம். அவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்போ பூஷன் கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு நேராக உடனே வீட்டுக்கு கிளம்பி போகாமல் மறுபடியும் இவளை பார்க்குறதுக்காண்டி மேலே தான் வரான். இவ்வளோ வந்து கதவு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு நான் இங்கே உன் கூட தான் இருக்க போகிறேன், வா அவ்வளோ போகலான்ற மாதிரி கூப்பிடுறான். இவன் டென்ஷன் ஆகுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்படியே இதுக்கு நீங்கள் வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதுவும் இல்லாமல் இப்போ நீ கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்க, எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியுன்ற மாதிரி கேட்குறான். அதை பற்றி உனக்கு என்ன கவலை, உனக்கு தான் என் மேலே அக்கறை இல்லைல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, சரி சரி இப்போ உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன், உன் தலைக்கு மேலே இப்போ ஹார்ட் பீட் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்க்குறா. இவனை பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சி 20% இருக்கு போல். ஸோ 20ன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா அதை ஃபுல்லாக 0ல் வர வைக்க முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்ற மாதிரி கேட்குறான். தெரியல, உன்னை பார்க்கும்போது ஜஸ்ட் 20 வரைக்கும் தான் வரும், அதுக்கு கீழே இது வரைக்கும் போனதா எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்போனா நான் உன் கூட இருந்தால் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, சரி நான் இப்போ இனிமேல் உன் கூடவே இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு, நீ ஒன்றும் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ண தேவையில்ல, எனக்கு உன்னோட ஹெல்ப்பே தேவையில்லைன்ற மாதிரி இவ சொல்லும்போது, ரொம்ப பண்ணாத, அன்னைக்கு நான் அப்படி கோவப்பட்டு பேசினது தப்பு தான், அது ஏதோ நீ என்கிட்ட உண்மையை சொல்லலைன்ற கோவத்தில் தானே பேசினேன், அதில் ஏன் பக்கமும் தானே நியாயம் இருக்குது, ஆனால் நீ தானே ரொம்ப கோவப்பட்டு என்னை வெளியே கூட போக சொன்ன, அதனால தான் நான் கிளம்பி போனேன். பட் இதுக்கப்புறமா உன்னை தனியாக விட்டுட்டு போகணுன்னு எனக்கு தோணலை, அதனால உன் கூடவே தான் நான் இருக்க போகிறேன். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன், உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீயும் போய் தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நேராக உள்ளே போய் தூங்கவே ஆரம்பிச்சிடுறான். ஆனால் இவளுக்கு லைட்டாக கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது போல். ஸோ சிரிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி பேச ஆரம்பிக்கிறதுனே தெரியல. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா, இது போல் ஷென் வந்துட்டு புதுசாக ஒரு ஜுவல்லரி டிசைன் பண்ணதுனால அதை நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக பார்ட்டி இருக்குது, அங்கே நீயும் இத்தனை நாளாக வேலை பார்த்துருக்கல, ஸோ அதனால் அந்த பார்ட்டியை வந்து நீயும் அட்டன் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தா சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா தான். அவருக்கு வந்துட்டு உள்ள ஹீரோ இருக்கிறதுலாம் தெரியாதுல்ல. ஸோ வந்தவர், நேற்றுக்கு நீ என்ன மாதிரி அங்கே பேசிட்டு வந்த, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நீ பாட்டுக்கு பாதிலே எழுந்து போயிட்டே, அப்போ வந்திருந்தவங்களாம் அங்கே என்ன நினைப்பாங்க, நான் இப்போ தான் உங்களுக்கு காலையில் ஃபோன் பண்ணி பேசினேன், அவங்க உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ நீயும் போயிட்டு உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றத நீயே சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக பேசி முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே வரும்போதே அங்கே பார்த்தா ஹீரோ இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் எதுக்கு இங்கே இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பெருசாக எதுவுமே யோசிக்காம உடனே போயிட்டு ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்,
நாங்கள் 2 பேரும் இங்கே தான் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம், லிவிங் டுகெதரில் இருக்கோன்ற மாதிரி சொல்லும்போது இது கேட்டதுமே அப்பா பார்த்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த பையன் யார் என்னன்றது கூட தெரியாது, ஏதோ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கூட நீ ஸ்டே பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் அவனை பற்றி உங்களுக்கு தெரியலனா என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். அவனுடைய பேரு ஜெங், ரொம்ப நல்ல பையன், என்ன ரொம்ப கேரிங்காக அக்கறையாக கூடவே இருந்து பார்த்துப்பான். அவன் ஒன்றும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பையன் மாதிரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டதா நினைக்கல. இவன் எப்பயுமே என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே தான் இருப்பான். ஸோ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளைண்ட் டேட்டுக்கு போ, அவங்கள போய் பாரு இவங்கள போய் பாருன்னு சொல்லிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் போகவும் மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது இவர் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அப்போ நான் சொல்கிறத மதிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு நீ என்னுடைய கம்பெனியை பார்த்துக்கணும், தேவையில்ல. நாளைக்கே வந்து உன்னுடைய கம்பெனிலேருந்து சிஓ போஸ்ட்டை ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு போ, எப்படி கம்பெனியை பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும், அதை நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல் ஹார்ட் பீட் வேறு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஹீரோவால் புரிஞ்சுக்க முடியுது. உடனே அவன் தான் அவளை வந்து பிடிச்சிக்கிட்டு, சார் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ தூரம் உங்கள் கம்பெனியை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவ தானே, அதுக்காக அவள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, எத்தனை நாள் நைட்டு தூங்காமல் வேலை பார்த்துருக்கான்றதுலாம் உங்களுக்கு தெரியுமா, அப்படி இருக்கும்போது அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் பேச்சை கேட்கலன்றதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமான்ற மாதிரி சொல்லும்போது, நீ பேசாத, வாயை மூடு, இது எங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், எதுவாக இருந்தாலும் நாங்களே பேசிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா பார்த்தா நாளைக்கு வந்து நீ என்னை வீட்டில் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அப்படியே விளற மாதிரி கீழே போகும்போது ஹீரோ வந்து நல்ல வேலையாக பிடிச்சிட்டான். என்னாச்சு ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி கேட்கும்போது இவ வந்துட்டு அவனை விட்டு விலகி வரா. நான் வேணா உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமா, அப்போ வேணா உனக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் குறையுமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை தேவையில்ல, இந்த 2 நாளாக நீ என் கூட இல்லாமல் இருந்தப்பவே எப்படி நீ இல்லாமலும் நான் சர்வை பண்ணணுன்றத நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்க ஆரம்பிக்கிறேன். அதனால உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. மேபி ஃபியூச்சரில் மறுபடியும் நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டு விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்கும்போது, வேணும்னே தானே இப்படியெல்லாம் பேசுகிற, ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குன்ற மாதிரி கேட்குறான். இவளும் 70ன்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்க 15 சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சவன் அடுத்து பார்த்தா வேற என்ன கிஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இப்போ லைட்டாக குறைஞ்சி 30 கிட்ட வந்துருச்சு போல். ஸோ இப்போ தான் 30ன்ற மாதிரி சொல்லும்போது 2 பேருமே தள்ளி வராங்க. ஹீரோயினும் இப்போ எதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல், இல்லை சும்மா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன், உன்னோட ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்னதாக எக்ஸ்பெரிமெண்ட்டுன்ற மாதிரி சொல்லுவோம். இவ பார்த்தா டென்ஷன் ஆகிடுறா. ஓ அப்படியா, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், இப்போ எதுக்கு நம்ம பைத்தியம் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொன்னோம், என்னடா பேசி தொலைச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, ஸோ அந்த பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. அதோட இப்போ தான் ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் வர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே, ஸோ அவங்க 2 பேரும் தான் பார்த்தா ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணங்காரனும், இனிமே என் தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணும், அவள் கொஞ்சம் ரொம்ப ரகடான பொண்ணு தான், ஆனால் அதே சமயம் ஊளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டான பொண்ணும் கூட. சின்ன வயசுல இருந்தே அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. ஏன்னா எங்கள் அப்பா எப்பயுமே எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்தே தான் வளர்த்துட்டு இருப்பாரு. நான் 50 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் நான் ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி எனக்கு தேவையானதெல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஆனால் அவள் கஷ்டப்பட்டு 90 மார்க் எடுத்தாலும் ஏன் அந்த 10 மார்க்கை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளை எப்போ பாரு ஏதாச்சும் சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது ஏன்றதுலாம் எனக்கும் தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல சரி நம்மள எதுவுமே பெருசா திட்டலையேன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இப்போ அவளுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அந்த டைமில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்றதுலாம் எனக்கு புரியுது. சின்ன வயசுல இருந்தே எங்கள் அப்பா 2 பேரையும் வேற வேற மாதிரி ட்ரீட் பண்ணி வளர்க்கும் போதே எனக்கு அடிக்கடி தோணும், ஒரு வேளை இவ உண்மையாவே என்னோட தங்கச்சி கிடையாதோ, ஒரு வேளை எதுவும் தத்தெடுத்துட்டு வந்து தான் எங்கள் அப்பா வளர்த்துட்டு இருக்காரோன்னு சொல்லிலாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் அப்போல்லாம் அது ஏதோ விளையாட்டா நினச்சி நானும் சீரியஸாக கண்டுக்காமல் விட்டுருவேன். பட் இப்போ தான் அவளோட சிச்சுவேஷன் என்னன்றதுலாம் புரியுது. ஸோ சின்ன வயசுல இருந்தே அவள் எப்பயுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு தான். அவளுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. அவள் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குவா. அதனால இதுக்கப்புறமா அவள் அதே மாதிரி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. ஸோ நீ தான் இனிமேல் அவள் கூட இருந்து அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு பேச, ஹீரோவும் பார்த்தா அதெல்லாம் கேட்டுட்டு இத்தனை நாள் இல்லாத தங்கச்சி பாசம் என்ன இங்கேருந்து திடீர்னு வந்திருக்கு, எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எப்பயுமே தங்கச்சி பாசம்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அதை விட கொஞ்சம் சிஓ போஸ்டிங் மேலே அதிகமான ஆசை இருந்ததுனால தங்கச்சி பாசம் கொஞ்சம் லைட்டாக உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா முதலாளாக நான் வந்து நிற்பேன், நீ அவளை ஏதாச்சும் திட்டினாலும் சரி ஒன்று அடிக்கிற முதலாளாகவும் நானாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா அதெல்லாம் நான் ஏன் பண்ண போகிறேன், பேச்சா இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் யானையும் ஹீரோயினையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டா இது போல் அண்ணங்காரனும் யானும் வந்துட்டு டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ யான் கிட்டே கேட்கும்போது அவளும் பார்த்தா வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஆமான்ற மாதிரி சொல்கிறா. அப்போனா நீ இனிமேல் என்னோட சிஸ்டர் இன்லாவா,
உன்னை நான் அப்படிதான் கூப்பிடணுமான்ற மாதிரி கேட்கும்போது என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி ஏன் பார்த்தா கொஞ்சம் மரியாதையா தான் பேசுறா. ஏன்னா என்னதான் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஏன் வந்துட்டு எப்பயுமே அவ சிஓ போஸ்ட்ல இருக்கவன்ற லிமிட்டை கிராஸ் பண்ணாம அவளை மேடம்ன்ற மாதிரி மரியாதையா மட்டும் தான் கூப்பிடுவா. ஸோ இப்போ அதை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஆமால இது வரைக்கும் நீ என்னை எப்பயுமே பேர் சொல்லி கூட கூப்பிட்டது இல்லைல்ல, அப்போ நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இருந்தது இல்லையா, இதெல்லாம் நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யானோ நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கலையே. இதுக்கப்புறம் மேபி நான் உங்க அண்ணனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா அதுக்கப்புறம் நான் தானே உங்களுக்கு சிஸ்டர் இல்ல, அப்போ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா சும்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயின் பார்த்தா அவ தான் இன்னும் கூட வந்துட்டு ஹீரோ கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கல, லைட்டாக கொஞ்சம் கோவத்தில் தானே இருக்கா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து புலம்பிக்கிட்டே கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக ட்ரிங்க் பண்ணவும் இப்போ ஹீரோ பார்த்துட்டு இதுக்கப்புறமா இவ்வளோ ட்ரிங்க் பண்ண விட்டா அதுக்கப்புறம் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு தள்ளி போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. ஹீரோவும் விடாம அவள் கையை பிடிச்சிக்கிட்டு என்னதாம்மா உன் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது என்ன பிரச்சனையா, நீ என்னெல்லாம் என்கிட்ட பேசுன, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு இவ வேற ட்ரிங்க் பண்ணியிருக்காள். ஸோ அவள் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி தலைக்கு மேலே ஹார்ட் பீட் தெரியறதுலாம் ரொம்ப ஜாலியான விஷயம்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நடக்காம ஏன் இந்த மாதிரி விஷயம் எனக்கு மட்டும் நடக்குது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதனால நான் எவ்வளோ சஃபர் ஆயிருக்கேன்றதெல்லாம் கொஞ்சமாச்சும் யாராச்சும் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, அந்த கஷ்டம்லாம் எனக்கு மட்டும்தான் எப்பயுமே தெரியும், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுல இருந்து நான் கடைசி வர வெளியே வரவே மாட்டேன்னா இப்படியே தான் இருக்கணுமான்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது தான் உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். அப்போல இருந்து தான் என் வாழ்க்கையே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா உன் கூட பேசி பழகும் போது தான் உண்மையான லவ்னா என்ன, உண்மையான பாசம்னா என்ன, அக்கறைனா என்னன்ற எல்லா விஷயத்தையுமே நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்ச. அதனால தான் என்னமோ எனக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் நீ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட என்ன வார்த்தை கேட்ட, ஏதோ நான் உன்னை டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னல, சத்தியமாக சொல்கிறேன் நான் என்னைக்குமே உன்னை அப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு உண்மையாகவே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி சொல்ல ஹீரோவே பார்த்தா லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே அவளை ஹக் பண்ணிட்டு சரிம்மா புரியுது, நான் அன்னைக்கு பேசினது தப்பு தான், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அன்னைக்கு ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், அதை விட்டுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவ உடனே உண்மையாகவே வா, உண்மையாகவே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, இல்லை வேணும்னே என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போயெல்லாம் சொல்லலை, வா இப்போ நீ ரொம்ப டயர்டாக இருப்ப போய் தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் பார்த்தா பக்கத்துலேயே அவள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ உன்னுடைய ஹார்ட் பீட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்த்துட்டு 20%ன்ற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவன் உடனே வந்து அவளை கிஸ் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது சேம் 20ல் தான் இருக்குது, அந்த 20க்கு மேலே அவளுக்கு குறையவே மாட்டேங்குது. உடனே ஹீரோவும் சரி நீ தூங்கு, நான் இங்கே உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அவள் இவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருப்பாள். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அது எல்லாத்துக்குமே சாரி, ஆனால் இதுக்கப்புறமா கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் உன் கூடவே இருந்து நான் உன்னை சேஃபாக பத்திரமா பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு முதல்ல இவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனையை எப்படியாச்சும் சரி பண்ணணுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்காகவே இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்கான முழிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து பேசணுன்றதுக்காக அவர் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஆனால் அங்கே வந்தா காட்சி யாருமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசிட்டு உடனே போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் யாருமே வந்துட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, உன்னை அவர் பார்க்க விரும்பல, நீங்கள் வரவும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை துரத்தி அனுப்பிடுறாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அண்ணங்காரன் பார்த்தா யான் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆஃபீஸ்லேயே. பிரிண்டரில் போயிட்டு அவளை ஏதோ பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு அதில் பார்த்தா அவன் ஐ லவ் யூன்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிருப்பான் போல. ஸோ அந்த பிரிண்ட் வருது, அதை பார்த்தோன்னே ஏன் லைட்டாக கொஞ்சம் வெக்கப்பட்டு 2 பேரும் அப்படியே ஹார்ட்டிலலாம் பறக்க விட்டுட்டு இருக்க. நடுவில் பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். பார்த்த உடனே நீ எதுக்குடா இப்போ எங்கே வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், நான் எப்படியாச்சும் உங்கள் அப்பாவை மீட் பண்ணணும், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு அண்ணனும் பார்த்தா அடுத்ததே வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான், எப்படியாச்சும் ஹீரோவை மீட் பண்ணி அவரை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்பாவும் இவன் என்ன பிளானில் கூட்டிகிட்டு வந்திருக்கான்றது தெரியாமல் என்னடா அதிசயமாக இருக்குது, என்ன நீ இப்படிலாம் கூட்டிகிட்டு வர மாட்டியே, என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம 2 பேரும் இப்படி தனியாக வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, சின்ன வயசில் நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வருவீங்க, ஆனால் இப்போ தானே எனக்கு டைம் கிடச்சிருக்கு, அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும், ஏன்னா இங்கே ஏதோ ஒரு புதுசாக ஷெஃப் வந்திருக்காராம், அவர் செய்கிற டிஷ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குமா, அதனால தான் நீங்கள் அதெல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரை சாப்பிட வைக்க அவரும் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கே, இதை செஞ்சது யாரு, நான் அதை பார்க்கணுமேன்ற மாதிரி கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிடுறான். யார் வந்து நிற்கிறான்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான். அவனை பார்த்ததுமே டென்ஷன் ஆகுறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் சார் கோவப்படாதீங்க, உங்ககிட்ட நான் பேசுறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணியிருக்கேன், இதெல்லாமே நான் சமைச்சது தான், அதுக்காக நீங்கள் என்னை பாராட்டலாம் வேணாம், ஆனால் எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் பேசுறதை மட்டும் கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி கொடுத்துட்டு சத்தியமா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அந்த கம்பெனி ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வரதுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவள் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கூடவே இருந்து பண்ணியிருக்கான்ற எல்லாத்தையுமே
அவ கூட இருந்து பார்த்த 4 மாசத்துலயே நான் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது எல்லாமே புரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் எப்பயுமே அவளை வெறுக்கிறீங்க, அவளை திட்டுறீங்கன்றதுலாம் எனக்கு புரியல. ஆனா இந்த பென்ட்ரைவ்ல இருக்க வீடியோ மட்டும் நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா சத்தியமா நீங்க அவ மேல கோவப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போக இவருமே லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு மாதிரி தனியா ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க யாருமே இல்ல. காலைல வந்து உட்கார்ந்தவ அந்த ஹோட்டலே இழுத்து மூட போறாங்க. நைட் வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த ஹோட்டல்ல மூட போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்லும்போது இவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது பார்த்தா பின்னாடி இருக்க ஸ்கிரீன்ல வந்துட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பிளே ஆக ஆரம்பிக்குது. அது வேற எதுவுமே கிடையாது. ஹீரோயின் வந்து சின்ன வயசுல இருந்து அவ ரொம்ப அச்சீவ் பண்ணி வாங்கின சர்டிபிகேட்ஸ், அப்புறம் அவன் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா அவருடைய அப்பா, அண்ணா, யானு, அப்புறம் பூஷன் கூட வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அப்பாவை தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தா, சின்ன வயசுல இருந்தே உன் மேலே எனக்கு கொஞ்சம் பாசம் அதிகம் தான். ஆனால் என்ன அதை நான் ஓப்பனாக உன்கிட்ட வெளியே காட்டிக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் அண்ணன் அவன் பாட்டுக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். பட் நீ அப்படி கிடையாது. நீ என்னைக்குமே என்னுடைய செல்ல பொண்ணு தான். அதனாலேயே உனக்கு எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் ஏதோ கொஞ்சம் தெரியாம அம்மா இல்லாம வேற உன்னை வளர்க்குறோமே, சரியா வளர்க்கணுன்றதுக்காகவே உன்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நீ நான் நினைச்சதை விட, நான் எதிர்பார்க்கறத விட எல்லாத்தையுமே பெஸ்ட்டா உன்னால எந்த அளவுக்கு என்ன பெருமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நீ அழகா தான் பண்ணுவ. ஆனா நான் தான் எப்பயுமே உன் மேல கோவப்பட்டு நீ பண்றது எதுவுமே பத்தாதுன்னு சொல்லி உன்னை திட்டிகிட்டே இருப்பேன். அதுக்கு கூட ஏதோ ஒரு வகையில நான் உன் மேல வச்சிருந்த பாசம் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. எப்பயுமே ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வந்து ஆசையா காட்டினா, இதெல்லாம் என்ன சர்டிஃபிகேட்டு, இதை விட நீ இன்னும் நல்லா படிச்சு மார்க் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடி திட்டிட்டு அவள் போனதுக்கு அப்புறமா அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு இவர் ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவன் முன்னாடியே சொல்லிட்டா இவ அப்பா நம்மளை பாராட்டிட்டாலே இதுவே போதும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவள் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணிடாமல் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு போல. ஆனால் என்ன இருந்தாலும் அவளுக்கு அப்போதான் அது கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஸோ அப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா போல. அப்படி ஒரு வாட்டி அவள் திட்டி வாங்கிட்டு போய் ரூமில் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போதும் இவர் அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. ஆனால் அப்பாவே அவகிட்ட போய் பேசி அவளை சமாதானம்லாம் படுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா எங்க இப்பவே நம்ம போய் பேசினா பாசம்லாம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனாலேயே போய் பேசியிருக்க மாட்டார் போல. ஸோ இப்போ அதையெல்லாம் சொல்லிட்டு எப்பயுமே நீ அழுகும் போது நான் பார்க்கும் போதெல்லாம் உன்னை வந்து ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை அப்பா கூட இருக்கேன் சமாதானப்பட்டணும்னு சொல்லி எனக்கும் தோணும். ஆனால் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டா அதை நீ எப்படி எடுத்துப்பேன்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீ எப்பயுமே ஸ்ட்ராங்கான பொண்ணா நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சவளா வளரணும்னு தான் என்னுடைய ஆசை. அதனால தான் உனக்கு எல்லாத்தையுமே நான் கொடுக்கணுன்றதுக்காக உன்கிட்ட மட்டும் நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாகவே நடந்துப்பேன். ஆனால் நான் உன்கிட்ட எதிர்பார்த்த எஃபர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை விட நீ எப்பயுமே எனக்கு டபுள் மடங்காக தான் பண்ணி கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தா அவரை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. எப்படிப்பா ஆனால் எதுக்காக இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து திடீர்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாமே உன்னுடைய பாய் ஃப்ரெண்டால தான். அவ தான் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுவேன்றதெல்லாம் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினான்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் அந்த விஷயத்தையுமே சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அதை வந்துட்டு இவர் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா போட்டு பார்த்துருப்பாரு போல கூட அசிஸ்டன்ட் கூட நின்றுட்டு. அப்பதான் அவன் ஒரு விஷயத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ கம்பெனில வேலை பார்ப்பா, ஸ்டாஃப்ஸே பண்ண வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட இவ கடைசி வர கூட இருந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட் எல்லாம் தூங்காம சாப்பிடாமலாம் வேலை பார்த்திருப்பான்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்தா அவன் ரெக்கார்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருப்பான் போல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கான்றதுலாம் அப்பாக்குமே புரியுது. அதில் பார்த்தா இப்போ அடுத்து வந்து ஹீரோவே பேசுகிறான். சார் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல, நான் அவளை விட்டு விலைக்கு போகிறதா இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஆனால் அவகிட்ட இருந்து இந்த கம்பெனியை மட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க. ஏன்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே அவ தேவை. அவளுடைய ஹார்ட் ஒர்க் இந்த கம்பெனியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அவளுக்கு இந்த கம்பெனி ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்காக அவள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. அந்த ஹார்ட் ஒர்க் இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. ஸோ அதை மட்டும் அவகிட்ட இருந்து எடுத்துறாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கம்பெனி அவகிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லி அவன் ரொம்ப உருக்கமாக பேசியிருப்பான் போல. அதையெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் அவள் யாரோட பொண்ணு, என்னோட பொண்ணாச்சு, அவள் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக தான் பண்ணுவான்றது எனக்கே நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு அப்பா பார்த்தா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு ஹீரோவும் கொஞ்சம் நல்ல பையன்தான்றதை அவர் புரிஞ்சுட்டு இருந்திருப்பார் போல. ஸோ அதெல்லாம் தான் இப்போ இவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவளும் அதெல்லாம் கேட்டுட்டு உண்மையாகவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பான்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக நான் என்னைக்கும் உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். ஏதோ ஒரு கோவத்தில் நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிறேன்ற வருத்தத்தில் தான் உன் மேலே எப்பயுமே நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன். மற்றபடி உன் மேலே எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா உங்கள் அண்ணனை விட எனக்கு உன் மேலே பாசம் அதிகமாக தான் இருக்கும். அதை உன்கிட்ட நான் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டேன். மற்றபடி நீ எப்பயுமே எனக்கு செல்ல பொண்ணுதான். அதை விட முக்கியமாக உன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லவ தான் போல. ஸோ அவனை மிஸ் பண்ணிடாத, உடனே போய் அவனை பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு இவரே பெர்மிஷன் கொடுக்க இவளுக்கு அவ்வளோதான் செம குஷியாயிருச்சு. உடனே ஹீரோவை தேடிட்டு அவனுடைய ஃப்ளவர் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே தான் வரா.
அங்க வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோவே இல்ல. பட் அதுக்கு பதிலா இந்த இடத்துக்கு நீ வான்ற மாரி சொல்லிட்டு ஏற்கனவே ஏதோ இங்க வந்து பாப்பான்ற மாரி தெரிஞ்ச மாரி அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஸோ அத பார்த்தவ அந்த லெட்டர்ல இருக்க அட்ரஸ்க்கு தான் வரா. அங்க வந்து பார்த்தா பையன் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பக்காவா செட்டப் பண்ணி தான் வச்சிருக்கான் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாதிரி இப்ப ஹீரோயினும் அங்க வந்து நிக்க. ஹீரோ பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ரிங் கொடுத்து அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண. இவளும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்க. இப்ப ஹீரோயினோட ஹார்ட் பீட் பார்த்தா எப்பயுமே வந்து 20 கிட்ட தானே இருக்கும். அதுக்கு கீழே இறங்காதுல்ல. ஆனா இந்த வாட்டி வந்துட்டு ஃபுல்லா அது 0%ல வந்து நிக்குது. அது எப்படின்றதுலாம் தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு எப்படியோ ஹாப்பி எண்டிங்கா முடிச்சானுங்களே அது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு நிக்கிறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் இந்த டிராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது எப்படி இருந்துச்சுன்றதுலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து இதே மாதிரி வேற ஒரு நல்ல டிராமாவோட வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.